ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி சாருக்கு தெரியும் எங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய ஸ்போர்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில பொறுப்புகளில் இருக்கும் பொழுது நாங்கள் ஸ்போர்ட்ஸ் டீமை மோல்ட் பண்ணி கொண்டு வருவோம். அப்போ ஒரு டீமை வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க. கபடி டீம் தான். அதில் ஒன் ஆஃப் த கபடி டீம் வந்து நல்லா விளையாடலை. அப்போ நான் அவங்ககிட்ட சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன், என்ன பிரச்சனை, ஏன் நீங்கள் விளையாடலை அப்படின்னு. இல்லை மேடம், எல்லா மேட்சும் எல்லா டோர்னமெண்ட்டும் மேட்டில் தான் நடக்குது, பட் நாங்கள் மண்ணில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அதனால எங்களை போய் மேட்டில் விளையாடும்போது சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியலை அப்படின்னாங்க. யார்? ஒரு துறையில் பணிபுரியறவங்க. ஆனால் கார்த்திகாவோட டீமோ ராஜுவோட குழந்தைகளோ இந்த காரணத்தை சொல்லலைன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தேவையா இருந்தது வாய்ப்புகள் தானே தவிர காரணங்கள் இல்லை. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லுவோம். அதுபோல கார்த்திகாவோடது நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது, முயற்சிக்கும் மனசுக்கும் முடியாதது எதுவும் இல்லை. உன்னோட கனவுகள் கட்டாயமா உன்னை இன்னும் பல பல உயரங்களுக்கு கொண்டு போகுமா. பன்னாட்டு அரங்கில் நீங்க இந்திய கொடி ஏந்திட்டு இந்திய கபடி அணியின் தலைவியாக வலம் வருவீர்கள். நாங்கள் எல்லோரும் எங்கிருந்தாலும் உங்களை கண்டு எங்கள் வீட்டு பிள்ளை என்று சந்தோஷப்படுவோம். கட்டாயமா நம்ம ஃபியூச்சர்ல திரு ராஜி அவர்களை வச்சு ஒரு படம் பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் கேள்விப்பட்ட ஒரு கவிதை தொகுப்பு, வைகை முதல் வோல்கா வரை. நான் இப்பவே உனக்கு டைட்டில் கொடுக்குறேம்மா, நீ ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோ. கண்ணகி நகர் முதல் ஒலிம்பிக் வரை. ராஜு, நீங்க வேணாலும் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டாயமா உங்களுடைய டீமை வச்சு ஒரு படம் வரும். இல்லைன்னா நீங்க எழுத போற புத்தகத்துக்கு இதை டைட்டிலா வச்சுக்கோங்க. நீங்க உங்க புக்கையோ உங்க படத்தையோ ப்ரொமோட் பண்ணவே வேண்டாம், இந்த பேருக்கே நான் எல்லாரும் வந்துருவாங்க.